பண்ணியாக போடப்படும் வீடியோவை பார்த்து காண்டாவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் உங்கள் வயிறை புண்படுத்துவதை தவிர மனதை அல்ல. சீரியஸா சில்லறையை சதற விடுற மாதிரி சிறப்பா நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்ல கோடி பார்த்துட்டு இருந்தவங்களெல்லாம் கொல்லுன்னு சிரிக்க வச்ச சிரிப்பான ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. அதுல ஒரு சில சம்பவங்களை இன்னைக்கு காட்டுற உங்களுக்கு. எடிட்டர் இன்ட்ரோவை இறக்கு. ஆட்டத்தில் வெற்றி கண்ட ஆஸ்திரேலியன் பிளேயர்கள் ஷூல ஷாம்பைனை ஊத்தி குடிக்கிறது வழக்கம். ஆனா ஃபேன்ஸா இருந்த 2 பேரும் அன்னைக்கு காட்டினாங்க மொரட்டு பழக்கம். சாண்டு பேப்பர் எடுக்க பேண்ட்டுக்குள்ள கையை விட்ட பேண்ட்கிராஃப்டோட பரம்பரையா பேண்ட்டுக்குள்ள இருந்து வேற ஒரு மேட்டர் எடுத்து மடக்குன்னு குடிச்சிருப்பாங்க முறையா. வாங்கிட்டு வந்த பீரை கப்பல ஊத்தி குடிக்காம கிண்ண மாதிரி இருக்கிறதுனால என்ன நினைச்சாங்களோ கப்புன்னு ஊத்தி குடிச்சு கிரௌடையே அலற விட்டுருப்பாங்க 2 பேரு. தெரியாதவங்களுக்கு அது என்ன மேட்டர்னு சொல்லணும்லாம் அங்க வைக்க வேண்டியதுல வாய வச்சு அத ஊரையே வேடிக்கை பார்க்க வச்சு கங்காரு ஃபேன்ஸ்லயே கொஞ்சம் கோளாறான ஆளுங்க அவங்க. பேட்ஸ்மேனோட கெத்த எடுத்து காட்டுற மாதிரி லகசையை நிறுத்தி காட்டுற மாதிரியான என்ட்ரி எல்லாம் நீங்க கிரிக்கெட்ல பாத்துருக்கலாம். அதே மாதிரி பச்சை மனிதர்கள்ல ஒருத்தரும் ட்ரை பண்ண ஆரம்பத்திலேயே 6 போச்சு. எதுக்கு இதெல்லாம்? என்ட்ரிலேயே எடறி விடுறதுக்கு ஜெர்சி கலரோ ஜென்ரோ இல்ல. நம்மக்காவும் உளுந்திருக்காங்கல்ல. 2024 T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு மும்பையோட வான்கடே ஸ்டேடியத்துல இந்தியன் டீம் வளம் வரும்போது உணர்ச்சி பொங்க பாடிட்டு இருந்த ஹர்திக் பாண்டியாவோட கையில ஏதோ ஒரு பைபிள்ல எடுத்தெறிஞ்ச வேலை அது. கையை குறி வச்சு டி-ஷர்ட்டை கழட்டி கூட்டத்துல யாரோ எரிய புடிச்ச ஹர்திக் பாண்டியா முழிக்க பின்னாடி இருந்த பும்ரா சிரிக்கன்னு ஒரு சிரிச்ச மொமெண்ட்ல ஒன்னது பனீன புடிங்க பாண்டியா. ஸ்லிப்பாக நிப்பது எப்படின்னு அனலைஸ் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. கிரேம் ஸ்மித்தும் ஷான் பொலாக்கும் பேண்ட்டை டைட்டா போட்டு இன் பண்ண பொலாக்கு கொஞ்சம் ஆழமா இறங்கி சொல்லி தரும்போது பொலக்குன்னு ஒரு சவுண்ட் வந்திருக்கும். பொளந்துருச்சு பின்னாடி. சூட்டு பூட்டெல்லாம் போட்டவர் பேண்ட் டைட்டா இருக்குங்கிறத மறந்து கேரக்டராவே மாறி நடிக்கும் போது தையல் விட்டுருக்கும் கால் சட்டை பேக் சைட்ல சட்டையை எடுத்து விட்டு கவர் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. இன்னிங்க போட்டுருந்ததுனால கையை வச்சுட்டு நின்றுப்பாப்ல கஷ்டத்தை. அந்த மேட்ச்ல அவுட் கிளியரா தெரிஞ்சாலும் அம்பையர் என்ன யோசனையில இருந்தாரோ என்னவா இருக்கும் என்ன சொன்னா கரெக்டா இருக்கும் ஒருவேளை அவுட்டா தான் இருக்குமோ அப்ப சரி அவுட்டு. 2024 ஆஸ்திரேலியா இந்தியா டெஸ்ட் மேட்ச் மார்னஸ் லபஷன் பேட்ல பட்ட பால் ஸ்லிப்ல நின்ன விராட் கைக்கு போச்சு. பாகிஸ்தான் ஃபீல்டர்களும் மிஸ் பண்ணாத அளவுக்கு அழகா கைக்கு போன கேட்ச பார்த்து போட்ட பவுலர் பும்ரா சுத்தி இருந்த ஃபீல்டர்னு எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பேட்ஸ்மேன் மார்னஸும் விக்கெட் ஆயிட்டோன்னு நம்பி கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா விஷயம் என்னன்னா தலைவன் கோலி அதை பிடிக்கல. லட்டு மாதிரி கேட்ச் வந்திருந்தாலும் ஏதோ பதற்றத்துல விட்டுட்டு பிடிக்கலான்னு சொல்றதுக்குள்ள கூட்டம் கூடி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க மத்தவங்க எல்லாம். விட்ட ஒரு விரக்தியில இல்லன்னு சொன்னாலும் பும்ராலாம் விளையாடாதீங்க பையான்னு சொன்னதெல்லாம் சரியான டாப் தான், சரியான ஜோக்கு தான். முரட்டுத்தனமா ஆடுற பேட்ஸ்மேனை முடிச்சு விட ஆப்பனன்ட் பலமா இருக்கணும்னு இல்ல. டீம்மேட் சும்மா இருந்தாலே போதும். கப்போட போட்டோ எடுக்க அன்னைக்கு பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிஸ்வானை கூப்பிட கப்பல் போட்டோ நினைச்சுக்கிட்டாரு போல. ப்ரீ மேட்ச் போட்டோ ஷூட்டுக்கு போனவரு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் மாதிரி கொடுத்துட்டு வந்ததுதான் ஹைலைட். பேட்ஸ்மேன் அடிக்கிறத கூட்டத்துல பிடிக்கிற ஃபேன்ஸ் பெரும்பாலும் திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன் கிறுக்கி கொடுத்த சம்பவம்லாம் இருக்கு. ஆனா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு எடுத்துட்டு வரணும்னு முயற்சி பண்ணா அப்படி ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடந்த T20 சீரீஸ்ல கிடைச்சது. ஹர்திக் பாண்டியா ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் 104 மீட்டருக்கு ஒரு சிக்ஸரை தூக்கி அடிக்க அது கிரவுண்டை தாண்டி கூரையை தாண்டி ரோட்டுக்கு போய் விழுந்திருக்கும் வெளியே. அந்த பால் அங்க போயிட்டு இருந்த மர்ம நபர்களோட கண்ணுக்கு தெரிய எடுத்தேம்பார் ஓட்டம் 15,000 ரூபாய் மதிப்புல இருக்க பந்த தூக்கிட்டு பக்குவமா எஸ் ஆயிட்டாங்க அந்த இடத்த விட்டு. கிரவுண்ட்ல காயப்படுற பிளேயர்களுக்கு உடனடியா உதவி பண்றதுக்கு மருத்துவ படை வருவாங்க. ஆனா அங்க உதவிக்கு வந்த மருத்துவ படைக்கு தனியா 2 உதவி படை தேவை. இவர் பேரிகேடை தாண்டறதுக்குள்ள பிராணம் போயிருங்கிறது ஒரு பக்கம்னா கூட வந்த அசிஸ்டன்ட்டுக்கும் சேர்த்து மருத்துவம் பார்க்கணுங்கிறது கணக்குல வராத செலவு. எம்புட்டோ வித்தியாசமான செலிப்ரேஷன்களை இந்த கிரிக்கெட் உலகம் பார்த்திருக்கு. புஷ்பா செலிப்ரேஷன்ல இருந்து செருப்புக்கு போன் பண்ற செலிப்ரேஷன் வரைக்கும் ஏகப்பட்டது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. தூக்கி அடிச்சு பால பறக்க விட்டதோட அதை தூக்கி அடிச்ச பேட்டையும் தூக்கி எறிஞ்சு செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. ஏர்ல போன பேட் அம்பையரோட கால்ல போய் தாக்குனாலும் வெளியே வா மம்பட்டி இருக்கு நடுமண்டு தொடக்கலையா
தளராம நின்னு சிக்ஸர் கொடுத்துட்டு தான் தைலம் தடவை போயிருப்பாரு. ரெஸ்பெக்டபிள் டீ டிகாஷன்ல அது டெடிகேஷன் மாப்ள. பாவம் நொண்டிட்டே இருந்தாப்ல. மேட்ச்ல மண்டை காஞ்சு மூளை கிளங்கி சில வேலைகளை பார்ப்பாங்க பிளேயர்ஸ் ஒரு சில நேரம். அது வார்னரோட நேரம். ஓமனுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல அவுட் ஆயிட்டு பெவிலியனுக்கு கிளம்பி போயிருப்பாரு வார்னர். அது வரைக்கும் ஓகே. ஆனா அவர் கிளம்பி போன ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆப்பனண்டான ஓமன் டீமோடது. இதுதான் தவறான விஷயம். கடகடன்னு படியேற போனவரை கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டு இருப்பாங்க ஆஸ்திரேலியன் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு. அந்த பக்கம் பாதாள கிணறு சொல்ல வேண்டியதானே, இங்க பாதை இல்லை என்று. அன்னைக்கு அங்க பார்த்த காட்சி அந்த ரகத்துல இருந்திருக்கும். நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இந்தியாவில் நடந்த சீரீஸ்ல கிடைச்ச கேப்ல ஸ்டேடியத்துக்கு வெளியே கேமராவை காட்டும் போது பக்கத்து கிரவுண்ட்ல 5-6 மேட்ச் ஒண்ணு நடக்கிறத காட்டியிருப்பாங்க. எந்த டீமுக்கு நம்ம ஃபீல்டிங் நிக்கிறோம்னு ஆடுறவங்களுக்கே தெரியாம அந்த மாதிரி கூட்டம் நின்று இருக்கும். இந்த மாதிரி சம்பவத்தை நீங்களே நேர்ல பாத்துருக்கலாம். Meanwhile, காலாஞ்சில இருந்து கேப்டன் கூப்பிடுறேன், அந்த லாங்ல நிக்கிற ஃபீல்டர் கொஞ்சம் தூரம் போடா, போன் வருது. ஹலோ நான் வேற ஒரு டீமோட விளையாண்டு வீட்டுக்கே போயிட்டேன்டா. அருமைடா. மல்யுத்த வீரர்களுக்கு மட்டும் இல்ல, மட்டைப்பந்து வீரர்களுக்கும் அது நடக்கும்ல. பால பிடிக்க வந்த ஃபாஃப ஸ்மாக்க போட்டு அழகு பார்த்தா அந்த பயப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காடுகரன்னு கல்லி கிரிக்கெட் விளையாடும் போது அடிச்சு விட்ட பால தேடுறதுக்கே பல மணி நேரம் போகும். அது ஊர்ல விளையாடுற பையனுக்கு மட்டும் இல்ல, ஊர் உலக அறிஞ்ச நேத்தன் லயனுக்கும் நடக்கும். நானா அப்படியே இருந்துட்டே இருக்கேன். இருங்க வரதான் பாக்குறேன். வந்துச்சு ஆஸ்திரேலியாவில் நடந்த உள்ளூர் மேட்ச்ல சவப்பு பந்தை தேடி போனவரு வெள்ளை பந்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச்னாலே எப்பவும் நெருப்பா இருக்கும். ஆனா அந்த சம்பவம் கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். கலர் ஜெர்சி கண்டுபிடிச்ச காலத்துல நடந்த ஒரு பழைய மேட்ச்ல ஓட்டம் பிடிச்ச பேட்ஸ்மேன்களுக்குள்ள குழப்பம் வந்து கிளியரான ரன் அவுட் வாய்ப்பு இருக்கும் போது ஃபீல்டருக்கு பவுலர் மேல என்ன கோவமோ பந்தை எடுத்து மூஞ்சிலே விட்டுருப்பாரு. பால பிடிக்கல விட்டாங்கன்னு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் ரிட்டர்ன் வரும்போது உள்ள என்டர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருந்திருக்கும். பந்தை எடுத்த பவுலர் ஸ்டம்புக்கு அடிக்காம ஓடி வந்த பேட்ஸ்மேனை நோக்கி அடிச்சிருப்பாரு. தெரியல அவருக்கு என்ன குழப்பம்னு. ஆனா டீமா சேர்ந்து குழப்பம்னு இங்கிலீஷ் பிளேயர்கள் பண்ண சம்பவம் அது. எல்லோ ஜெர்சி ஹாப்பி ஆனாச்சு. ஆடியன்ஸ் சிரிக்கலன்னு ஜோக்க வின் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி ஒரு மேட்டரை விராட் அன்னைக்கு பண்ணாப்ல. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தாப்ல. மறுபடியும் அந்த பங்களாதேஷ் மேட்ச்ல ஸ்லிப் பிடிச்ச கேட்சுக்கு அவுட் நினைச்சிட்டு அவங்களே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நாகினி பாய்ஸ். ஆனா அம்பையர் அவுட் கொடுக்கல. கீப்பரும் கேட்காமலாம் இல்ல. இப்படி உருகுறாரு கடவுளே, வேணா கொடுத்துருவோமா? ஐயோ பாவம். சொந்த டீம்ல இருக்கும்போது சும்மா இல்ல, பயமுடுத்தினாப்ல. ஆப்பனன்ட் டீம் போய் சேர்ந்துக்கிட்டா அப்படியே விட்டுற முடியுமா? உரண்டை இழுத்தாப்ல. வீடியோதோடய விடைபெறுது. அமுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லைக் பட்டன் இருக்கு, சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு.